காலிஃப்ளவரை எக்கு வச்சு ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். ஒன்றும் பாதியமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரம் வேக உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்த மசாலா எண்ணெயிலே வதங்கின பிறகு காலிஃப்ளவரை உப்பு, மஞ்சத்தூள், சுடு தண்ணியில் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபிக்கு கூடுதல் ருசி கொடுக்க போகிற முட்டை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காலிஃப்ளவரும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கடைசியாக பெப்பர் தூள் தூவி எடுத்த சுவையான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.